வெறும் 8 கிராமுக்குலாம் முகப்பு தாலி செயின் கிடைக்குதா? அதுவும் உங்களுக்கு தாலி சரடுலாம் 4% வேஸ்டேஜ்லேருந்து கூட கிடைக்குதா? ஸோ இது மட்டும் இல்லாமல் ரெட்டப்பட்ட தாலி செயினும் பார்க்க போகிறோமா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி எல்லாம் எல்லாமே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது நங்கை உலா. இன்னைக்கான உலா எங்கேருந்து பார்த்தீங்கன்னா சரவணா எலைட்லேருந்து தான். ஸோ டி நகர் சரவணா எலைட்லேருந்து இன்றைக்கி தாலி சரடு, ரெட்டப்பட்ட தாலி சரடு, 8 கிராம்லேருந்து தாலி சரடு, உங்களுக்கு மற்றபடி இருக்கக்கூடிய அந்த சரடெல்லாம் பார்த்தீங்கன்னா 4% வேஸ்டேஜ்லேருந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நீங்கள் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 40 கிராம் இருக்கக்கூடிய உங்களுக்கு தாலி சரடு தான். நல்ல சாலிடாக இருக்கும், செம்மையாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணாலும் ஒன்றுமே ஆகாது அந்தளவுக்கு. ஏன்னா 40 கிராம்ஸ் இருக்கப்போ செம்ம சாலிடாக இருக்கும். அதுவும் இந்த மாதிரியான பால்ஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நார்மலாக நீங்கள் எப்பயுமே போடுற மாதிரி இருக்கும், நல்லா சாலிடாக இருக்கும். அண்ட் இந்த பட்டர்ஃப்ளை ஷேப்பு இதில் வர்றது எல்லாமே நல்ல ஒரு சாலிட் ஐட்டமு. 3 ஃப்ளவர்ஸ் இதுலேயே உங்களுக்கு ஸ்டோன் மாதிரி வேணும் அப்படின்னா இந்த குஷ்புலாம் போட்டு வருவாங்களே அந்த மாதிரி வேணும்னாலும் அந்த மாதிரியுமே வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து 2 சைடுமே உங்களுக்கு மாற்றி மாற்றி திரும்பிக்கிட்டாலும் உங்களுக்கு அந்த பக்கம் டிசைன் வந்துடும். இது வந்து ஒரு ஸ்பைரல் ஷேப்பு. ஸோ உங்களுக்கு நான் ரெட்டப்பட்ட தாலி சரடு சொன்னேன்ல, அதுவும் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் 8 கிராமுக்கு வச்சுருக்காங்கன்னு சொல்கிறேன்ல, அதுவுமே வரப்போகுது. ஸோ வேஸ்டேஜ் என்ன வரும் உங்களுக்கு? சாதாரண இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4% வேஸ்ட். வெறும் முறுக்கு சேரு முகப்பு இல்லாமல் இருக்கிறது 4% வரும் உங்களுக்கு. மற்றபடி இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10, 12 வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு இதில் தாங்க வரும், என்ன சொல்கிறது, ஆன்டிக்ஸில் தான் வரும். மற்றபடி 8லேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு 10க்குள்ளேயே வந்து முடிஞ்சிருங்க. 10 வரைக்கும் முடிஞ்சிடும் வேஸ்டேஜ்லாம். 12ன்றது அந்த ஒரு இதுக்கு மட்டும்தான் இருக்கும், வேஸ்டேஜுக்கு மட்டும்தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 24 கிராம் ரவுண்ட் ஷேப் வித் ஹார்ட் இன் போத் சைடு, 2 சைடுமே வரும். இது ஸ்பைரல். இது வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்புக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி இருப்பாங்க. இது வந்து ஹார்ட் இன் ஷேப்பு. பால்ஸ் வச்ச மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. அதுதான் நம்ம எடுக்கும் போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக எடுக்கணும். இதெல்லாம் வந்துட்டு இது வந்து போத் சைடு வராது. ஸோ திரும்பிக்கிட்டால் அசிங்கமாக தெரியும். ஸோ உஷாராக பார்த்து எடுங்க. எடுக்கும்போது அப்புறம் வாங்கிட்டு வந்துட்டு ஐயோ திரும்பிக்கிட்டா தெரியலையே அப்படிலாம் புலம்பக்கூடாது. நம்ம இந்த வேலையை நான் அடிக்கடி செய்வேன். வாங்கிட்டு அதுவும் முக்கியமாக வேறு எதுனா கூட மாற்றிடலாம். தங்கன்றப்போ மாற்றுறப்போ இன்னுமே நமக்கு எல்லாமே போகுமா வேஸ்டேஜ்லாம். அதனால் யோசிச்சு வாங்குங்க. இது வந்து இந்த சீரியல்ஸ்லாம் போட்டு வரக்கூடிய அந்த பெரிய அந்த போகுது லக்ஷ்மி இருக்காமல் மொத்தமாக இருக்குது. அண்ட் எப்பயுமே வாங்கும்போது கழுத்தை உறுத்தாத மாதிரி இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. ஒரு தடவை கை வச்சோ இல்லை ட்ரெஸ்ஸஸில் லைட்டாக தேய்ச்சி பாருங்கள், மாட்டுதா உறுத்துதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு வாங்கினீங்கன்னா நீங்கள் லைஃப் லாங் தொடர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் வாங்கிட்டு போட்டுட்டு திருப்பி போடணுன்னா ஹஸ்பண்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க, உனக்கு வேலை விட்டியே இல்லையா வாங்குறது போடுறது, அப்புறம் அதில் ஒரு வேஸ்டேஜ் வேறு எக்ஸ்ட்ரா காசு செலவாகும், அப்படி இப்படின்னு டபுள் மடங்காக சார்ஜ் ஆகும்னு கற்றுவாங்க. அதுக்கு நம்ம இப்படி, ஏன்னா இதெல்லாம் நான் பட்ட எக்ஸ்பீரியன்ஸு, அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வாங்கும் போது தாலி சரடெல்லாம், ஏன்னா அது வந்து நம்ம 24 ஹவர்ஸும் நம்ம கழுத்தில் இருக்க போது அது ரொம்ப இந்த மாதிரி வெயில் டைம்லான்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்கசான்னு இருக்கும். நம்ம தப்பாக ராங்காக சூஸ் பண்ணிட்டோம்னா குத்துறது அரிக்கிறது அப்படி இந்த கல்ட்ரா மாதிரிலாம் தோண ஆரம்பிச்சிடும். ஸோ சில பேர்லாம் கழட்ட கூட மாட்டீங்க, ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருப்பீங்க. ஸோ அவங்கள மாதிரி ஆட்கள்லாம் ரொம்ப உஷாராக தான் எடுக்கணும். ஸோ அதனால் அந்த குத்துற மாதிரி இல்லாமல் அந்த மாதிரி பார்த்து சாலிடாக இருக்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா 24 ஹவர்ஸு 365 டேஸும் போடணும். அண்ட் நமக்கு இந்த மாதிரி வெயில் காலம் டைமில் நம்ம வேலை செஞ்சுட்டு என்ன சொல்கிறது, நம்ம வந்து நிறைய வேலை செய்வோம், நல்லா வந்து ஸ்வெட் ஆகும். அந்த டைமில் நம்ம கசகசன்னு இருக்கக்கூடாது, போட்டிருக்கதுமே தெரியவே கூடாது. அந்த மாதிரி இருக்க மாதிரி பார்த்து வைக்க. இது சத்தியமாக போட்டிருக்கதே தெரியாது. நான் சொன்னோன்னு வந்துச்சு இது போட்டிருக்கே தெரியாதுன்னா அந்தளவுக்கு ஒரு லைட் வெயிட்டு. 8 கிராம்லேருந்து உங்களுக்கு 20 கிராமுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா 8 கிராமில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 3 பால்ஸ் வருது, அந்த ஸ்பைரல் வருது, 1-2 டிசைன்ஸ் வச்சதும் வருது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 to 20 கிராம்ஸ் வந்துடுது. ஸ்பைரல் வச்சது உங்களுக்கு திரும்பிக்கிட்டாலும் பிரச்சனையே கிடையாது. ஸோ இதுவுமே ஒரு ஹார்டின் போட்டது தான். அதில் லைட் வெயிட் கலெக்ஷன்லேயே இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மி மயில் எல்லாமே கொஞ்சம் இது ஒரு மாதிரி வித்தியாசமாக டிசைன் இருந்துச்சு. எம்போஸ்டாக நல்லா அழகாக வித்தியாசமாக இருந்தது இந்த டிசைனு. நெக்ஸ்ட்டுமே உங்களுக்கு 3 ஃப்ளவர் ஷேப்பு, சிலிண்ட்ரிக்கல் ஷேப் வரும். உங்களுக்கு இந்த சீரியல்ஸ்லலாம் போட்டு வருவாங்கள்ல அந்த மாதிரி இருக்கக்கூடியது மாதிரி இருக்கும். சீரியல் டைமில் போட்டு வரக்கூடிய டிசைன்ஸ் மாதிரி இதில் இருக்கும். 20 கிராம் to 23 கிராம்ஸு. அண்ட் மேக்ஸிமம் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இது நீங்கள் இந்த இது இருக்குல்ல, இந்த என்ன சொல்கிறது, ஆர்டிஃபிஷியல்ஸ் இருக்குல்ல, அது வாங்குங்க, தேவைன்னா மட்டும் வாங்குங்க. ஓகேவா? சும்மா நிறைய ஆர்டிஃபிஷியல் வாங்காதீங்க. இது பாருங்கள், நான் சொன்னேன்ல இதை சீரியலில் போகிறது, இந்த பட்டர்ஃப்ளை ஆகட்டும், நான் சொன்ன அந்த 3 ஃப்ளவர்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஃப்ளவர் கான்செப்ட் எல்லாமே சீரியல்ஸில் போடுறது தான். அண்டு இதுவுமே பாருங்கள்
சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ். ஹார்டின் ஒரு சிங்கிள் ஹார்டின் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு த்ரீ த்ரீ பால்ஸ் 3 சிலிண்ட்ரிக்கல் பால்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. நான் அதை சொல்ல வரேன். ஏன்னா நிறைய பேர் அது மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுறீங்க லேடிஸ் எல்லாமே. நீங்கள் அந்த தப்பை செய்யவே செய்யாதீங்க. நீங்கள் அந்த காசை சேர்த்து வச்சு தங்கத்தில் போடணுன்ற எய்ம் மட்டுமே நீங்கள் வைங்க. சும்மா நமக்கு வந்து கவரிங்கில் நிறையா கிடைக்கிது, நம்ம மாற்றி மாற்றி விதவிதமாக போட்டுக்கலாம், டிஃப்ரெண்ட்டாக போட்டுட்டு போய் அசத்தலாம் தான், பண்ணலாம் தான். ஆனால் அது எல்லாமே காசுக்கு வேஸ்ட்டு. ஸோ அந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க. நம்ம டிஃப்ரெண்ட்டாக போட்டு போய் நம்ம எல்லாத்தையும் காட்டலாம். பட் அவங்களோட பாராட்டு நமக்கு தேவையில்லை. நம்ம அதில் தங்கத்தை சேர்த்து அதால் என்ன ஆகும்னா, நம்ம ஃபேமிலிக்கு வந்து ஒரு சப்போர்ட் மாதிரி இருக்கும். நம்மளால் கொஞ்சம் தங்கம் சேர்த்து வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் பண்ணுங்கள். இது வந்து ஹார்டின் ஷேப்பு. இது நான் வந்து எப்பயுமே நான் வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம். நான் நிறைய அவ்வளோ வாங்க மாட்டேன். எனக்கு வாங்கினாலும் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. அதான் உண்மை. அப்படியே கொஞ்சம் வாங்கிட்டு அதை எத்தனை நாள், ஒரு 2 நாள் யூஸ் பண்ணணும்னா தூக்கி எங்கேயாவது போட்டுருவேன், இல்லை தொலைச்சிருவேன். எங்கேயாவது தூக்கி போட்டு அது வேஸ்ட். அது எனக்கு யூஸ் பண்ணவே தெரியாது. அதான் உண்மை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மயில் வித் வேலோடு வருது. வேல் உண்டு பயமில்லை, மயில் உண்டு எல்லாமே உண்டுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ சூப்பராக இருந்தது அந்த மயில் டிசைனு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யாராவது பண்ணுவீங்களா? நிறைய வந்து ஆர்டிஃபிஷியல் வாங்குவீங்களா, இல்லை தங்கம் தான் எய்ம் பண்ணி வாங்குவீங்களா? அப்படி யாராவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களோட எண்ணமும் என்னோட எண்ணமும் சேருதான்னு பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணுறீங்க, ஹார்டின் கமெண்ட் மட்டும் போடுறீங்க. இருந்தாலும் நம்ம 2 பேர் என்ன மேட்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். எத்தனை பேர் வந்து தங்கம் மட்டும்தான் வாங்குவீங்க, ஆர்டிஃபிஷியல் வாங்கவே மாட்டீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 20 கிராம் இருக்குது. அதுவும் இப்போல்லாம் தங்க விலை ஏறி போச்சு. இருந்தாலும் இப்பயும் வாங்க முடியும், நம்மளால் வாங்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு டைம்லையும் தங்க விலை ஏறி போச்சு தான் சொல்கிறாங்க. யாரும் வாங்காமையாக இருக்காங்க, வாங்கிட்டு தான் இருக்காங்க. பட் நம்ம அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணணும். நான் உங்களுக்கு அந்த பிளானிங்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன், எப்படி வாங்கணும், என்ன பண்ணணும் அப்படின்லாம். ஓகே, அதுக்காண்டி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மறக்காமல் உங்களோட அன்பை தெரிவிக்கிறதுக்கு நீங்கள் கமெண்ட்ஸ், நம்ம கருத்துரை பெட்டியில் உங்களோட கமெண்ட்ஸை போடுங்க. அப்போ தான் கான்ட்ராக்ட் ஒரு நம்ம 2 பேருக்குள்ளே இது கிடைக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது நமக்கு தெரியும். அப்போ தான் நம்ம சொல்ல முடியும். அண்ட் லைக் போட்டு கமெண்ட் போடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே இருக்க சொந்தங்களுக்கு மிக்க நன்றி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டாள். இது ஓகேவா, ஒரு ஆண்டாள். இந்த மாதிரி நிறைய சாமி இது வருது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்டின், ஃப்ளவர் எல்லாமே வருது. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா சாமி டாலர் போடுறதே வந்து ரொம்ப இதுவாக சொல்லுவாங்க. நமக்கு வந்து பீரியட்ஸ் டைம்லாம் வரும்ல. ஸோ அந்த டைமில் சாமி டாலர் இதெல்லாம் எப்படி போட்டிருக்கலான்னாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா முகப்பிலே சாமி வந்துருச்சு. அப்போ வந்து சாமி வந்து இருக்கலாமா அப்படின்றது எனக்கு இந்த சாமியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. பெரியவங்களாம் அப்போ என்ன சொல்லுவாங்க, சாமி டாலர் போடக்கூடாது பீரியட்ஸ் டைமோ, இல்லை புதுசாக கல்யாணம் ஆனவங்க அப்படின்னா. ஆனால் தாலி சரடே இப்போ சாமியில் வருது. அது கான்செப்ட் மாறிக்கிட்டே இருக்குது. அதான் சொல்கிறது, காலம் மாற 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 எல்லாமே மாறிட்டு இருக்கு. அதை பற்றி, அந்த கான்செப்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 24 கிராம் இருக்குது ஸ்பைரலில். நிறைய ஸ்பைரல் டைப்ஸ் இருந்தது, மயில் டைப்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய மயில் ஒன்று வருங்க, பாருங்கள், அது போயிச்சானு தெரியல, கவனிக்கல. செம்ம பெருசுங்க. அது கூட நான் வந்து பார்த்துருக்கேன். ஆனால் பெருசாக ரவுண்டாக போட்டு வருவாங்க குஷ்பு. ஆனால் இது வந்து மயில் மாதிரி இருக்கும். இது தாங்க சொன்னேன், பெரிய மயில். பட் இது அந்த விங்ஸ் இது பண்ணிகிட்டு இருக்குல்ல, அது ஜஸ்ட் லைட்டாக குத்துமா என்னன்றது எனக்கு தெரியல. அது நீங்கள் பார்த்து செக் பண்ணி வாங்குங்க அந்த பெரிய மயில் வாங்கும்போது. பட் இது மாதிரி நான் சீரியலில் பார்த்துருக்கேன் நான் ஒரு தடவை. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மி, அம்மன் அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான். மீனாட்சி, காமாட்சி அம்மன், ஆண்டாள் அந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்குது. சூப்பரான கலெக்ஷன்ஸு எல்லாமே ரொம்ப அழகாகவே வச்சுருந்தாங்க, நீட்டாக. அப்புறம் இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பர்ச்சேஸும் இருக்குது. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து, நான் உங்களுக்கு நம்பர்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி வச்சுருங்க. அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா வீட்டில் உட்காந்தபடியே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எங்கே இருந்தாலும் ஆல் ஓவர் இந்தியாவில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சுவாங்க. அந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்காமல் டீட்டெயில்ஸ் தந்துடுவாங்க. எப்படி பண்ணணும், எப்படி வாங்கணும் எல்லாமே உங்களுக்கு. இது கலர்ஃபுல் சாரீ கட்டின லக்ஷ்மிங்க. 2 பக்கமும் நல்லா ப்ளூ அண்ட் க்ரீனில் சூப்பர் கலர்ஃபுல் சாரீ கட்டியிருக்காங்க. மேட்சிங்காக நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சாரீ போட்டு அவங்களுக்கு டஃப் கொடுக்கலாம். இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மயில் அண்ட் என்ன சொல்கிறது, பட்டர்ஃப்ளை ஷேப்பு இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. மயிலெலாம் சான்ஸே இல்லை, ரொம்ப அழகாக இருந்தது. பட்டர்ஃப்ளை ஷேப்பும் ரொம்ப நல்லா இருந்தது.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு தடவை போடுறோம், கல் வச்சு எடுக்கிறது தப்பு இல்லை. பட் கல் வச்சு போட்டால் வந்து எண்ணெய் இறங்கும், இந்த மாதிரி பாதிப்புலாம் இருக்கும். பட் நம்ம வந்து எங்கே திருப்பியும் போட போகிறோம், அப்படியே கொத்த கழுத்தில் போட்டுக்கிட்டே இருப்போம். ஒரு தடவை கல் வச்சு வாங்கிக்கலாம், தப்பே கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக அழகாக உங்களுக்கு மயிலோ அன்னமோ உள்ளே இருக்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்காத டிசைன்ஸ் மாதிரி இருந்தது இது. அண்ட் இது வந்து ஒரு ஃப்ளவர் டைப். அடுத்தது இந்த மாதிரி ரோப் தாலி சரடு தான். இது தாங்க உங்களுக்கு 4% வேஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் இதுலேயுமே உங்களுக்கு 8% அப்படிலாம் வருது. பட் ஸ்டார்டிங் வந்து 4%லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 16 கிராம்லேருந்து உங்களுக்கு இதில் 20 கிராம் நீங்கள் இதில் பார்த்துட்ருக்கீங்க. இதில் வந்து முறுக்கு மாதிரி ஒன்று இருக்குது, அப்புறம் சாலிடாக ஒன்று இருக்கும், பட்டையாக சாலிடாக ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி 2-3 டைப் இருக்கும் இதில். இது வந்து நீங்கள் தனியாக முகப்பு வாங்கி மாட்டிக்கலாம்ல, உங்களுக்கு தனியாக பிடிக்குது அப்படின்னா அந்த மாதிரி வாங்கி மாட்டிக்கக்கூடியது. 20 கிராம் to 40 கிராம் இருக்குது. முகப்பு வந்து தனியாகவும் விற்பாங்க, ஒரு 2 கிராம் 3 கிராம் 4 கிராம் 5 கிராம் 8 கிராம் வரைக்கும் விற்பாங்க. அது வந்து நீங்கள் வாங்கி வந்து மாட்டிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து ஒரு சின்ன பிளைன் செயின் மாதிரி இருக்கும், முறுக்கு மாதிரி இருக்காது, மெலிசாக தெரியும் கழுத்தில். ஸோ வேலைக்கு போகிறவங்களாம் ரொம்ப மெலிசாக எதிர்பார்ப்பீங்க, தெரியாத மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி மெலிஸ் டைப் வேணும், ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்கணும், எனக்கு ரொம்ப காடியாக தெரியக்கூடாது பார்த்தா அப்படின்னா அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி லைட் வெயிட் கலெக்ஷன்ஸில் பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் ரெட்டைப்பட்ட செயினுக்கு நம்ம இப்போ வந்துட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெட்டைப்பட்டை சாலி சரடு. நல்ல பட்டையாக இருக்கும், உருளையாக இருக்காமல் பட்டையாக 2 சைடும் இருக்கும். செம்ம விசிபிளாக இருக்கும், நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. பெருசாக போடுறவங்க நினைக்கிறவங்களாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். 24 கிராம் to 57 கிராம் இருக்குது. ஸோ இப்படி சரவணா ஸ்டோரில் வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இவங்ககிட்ட ஆன்லைன் பர்ச்சேஸும் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இவங்களோட ஆன்லைன் பர்ச்சேஸ் நம்பர், அதாவது நீங்கள் வீட்டில் இருந்தபடியே தங்கத்தையும் ஆல் ஓவர் இந்தியா எங்கே வேணால் வாங்கிக்கலாம். அந்த நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், இல்லை இந்த வீடியோலையும் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் அங்கே போயும் வேணால் செக் பண்ணுங்கள், இல்லை ஆன்லைன்லையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அப்படி போகும்போது மறக்காமல் நங்கை உள்ள சேனல் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இந்த மாதிரியான ஜொல்வன் டைப் பெண்டன் டைப்பு சூப்பராக ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி போட்டிருக்கோம். அது உங்களுக்கு லாஸ்ட்டில் எண்டு கார்டில் இணைச்சி விட்றேன், நீங்கள் பார்த்து செக் அவுட் பண்ணிங்க பார்க்காதவங்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப ரொம்ப நன்றி. பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்கள் கமெண்ட்டை போடுங்க.